இந்திரா ப்ராஜெக்ட்ஸ் ஒன் நார்த் லான்ச் ஆஃபர் ஸ்கொயர் ஃபீட்டுக்கு 1000 ரூபாய் குறைவாக வாங்க இன்றைய தொடர்பு கொள்ளுங்கள். பொள்ளாச்சி ரேபிஸ்ட் அரஸ் பொள்ளாச்சி ரேபிஸ்ட்ன்ற ஹேஷ்டேக் தான் இப்போ சோஷியல் மீடியாவில் வைரலாக போயிட்டுருக்கு. நம்ம எல்லாருமே வீடியோ பார்த்துருப்போம். அந்த வீடியோவில் இருந்த பெண்கள் கதறும் போது நமக்கு ஒரு பயமும் கோபமும் ஏற்பட்டது. எல்லாருமே சோஷியல் மீடியாவில் தங்களுடைய கோபத்தை பதிவு பண்ணிட்டு இருக்காங்க. அதே மாதிரி தமிழ் சினிமாவில் இருக்கக்கூடிய செலிபிரிட்டிஸ் தங்களுடைய கோபத்தையும் தங்களுடைய கருத்துக்களையும் ட்விட்டர் பக்கத்தில் பதிவு பண்ணியிருக்காங்க. அதை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இயக்குனர் கரு பழனியப்பன் பெண் பிள்ளைகளை வளர்ப்பதில் மட்டுமே கவனம் செலுத்தி கட்டுப்பாடுகள் விதித்து கண்காணித்து திரும்பி பார்த்தால் ஆண் பிள்ளைகள் தருதலையாகி தரங்கிட்டு நிற்கிறார்கள். பெண்ணை சக மனுஷியாய் மதிக்கச் சொல்லி கொடுத்து ஆண் பிள்ளைகளை வளர்க்கும் வரை சமுதாயத்தில் பெண்ணுக்கு விடிவில்லைன்னு ட்வீட் பண்ணியிருக்காரு. ஆக்டர் பிரசன்னா வரலட்சுமி சரத்குமாருடைய ட்வீட்டுக்கு என்ன ரீட்வீட் பண்ணியிருக்காருன்னா, இட் இஸ் சேட் அண்ட் ஷேம், ஹோல் அட்டென்ஷன் இஸ் ஒன்லி ஆன் த எலெக்ஷன் டிராமாஸ்னு ட்வீட் பண்ணியிருக்காரு. ஆக்டர் ஜெயம் ரவி, மை ஸ்டாண்ட் ஆல்வேஸ் ரிமைன்ஸ் த சேம் வெதர் த்ரூ மை மூவிஸ் ஆர் மை பர்சனல் ஒப்பீனியன். Punishment of the highest order for any predators who violate a woman's rights and a child's innocence. #பொள்ளாச்சி sexual abuse. #punish the rapist ட்வீட் பண்ணியிருக்காரு. குஷ்பு தன்னுடைய ட்விட்டர் பக்கத்தில் #பொள்ளாச்சி rapist should be thrown to the mad dogs. Not even a single person responsible for such hastily act should be given bail. Blood boils. Not even an ounce of sympathy should be shown to these beasts. I stand with the people who demand extremely severe punishment for them னு ட்வீட் பண்ணியிருக்காங்க. ஆக்டர் சித்தார்த் தன்னுடைய ட்விட்டர் பக்கத்தில் ஷாக்டு பை த பொள்ளாச்சி செக்ஷுவல் அபியூஸ் கேஸ், ஹோப் தேர் இஸ் அ சிஸ்டமிக் சப்போர்ட் கிவன் ஸோ தட் சர்வைவர்ஸ் கேன் கம் ஃபார்வர்ட் அண்ட் ஸ்ட்ரென்தன் த கேஸ் அகெயின்ஸ்ட் த கிரிமினல்ஸ் ஹூ டிட் திஸ். Preying on girls using social media is growing menace and we must safeguard against it அப்படின்னு ட்வீட் பண்ணியிருக்காரு. காயத்ரி ரகுராம் தன்னுடைய ட்விட்டர் பக்கத்தில் அரஸ் பொள்ளாச்சி ரேபிஸ்ட்னு ட்வீட் பண்ணியிருக்காங்க. ஆக்டர் கதிர், no mercy, no support for the animals in the human form. Listening to the voice of the girl has broken the heart. Punishment should create a change for the heartless humans. பொள்ளாச்சி செக்ஷுவல் அபியூஸ்னு ட்வீட் பண்ணியிருக்காரு. டைரக்டர் சேரன், பொள்ளாச்சி சம்பவத்தில் எந்த விதமான அரசியல் தலையீடின்றி இளம் பெண்களை சீரழித்த அனைவருக்கும் சட்டப்படி தண்டனை கிடைக்க வேண்டும். இந்த விஷயத்தில் நாம் அரேபிய சட்டத்தை பின்பற்றலாம். மாறாக எது நடந்தாலும் எதிர்த்து போராட அனைத்து பெற்றோர்களும் தயாராக இருக்க வேண்டும்னு ட்வீட் பண்ணியிருக்காரு. ஆக்டர் பாலசரவணன், பொள்ளாச்சி கொடூரங்களை தட்டி கேட்கவில்லை என்றால் நாம் என்ன செய்வோம்? சட்டையை போட்டுக்கொண்டு ஓட்டு போட சென்று விடுவோம். இவர்கள் தண்டிக்கப்படவில்லை என்றால் தேர்தலை புறக்கணிப்போம் என்று சபதம் எடுப்போம். எப்படினாலும் நாடு நாசமாய் போவது உறுதி. நமது ஓட்டு இல்லாமலே அது நடக்கட்டும். அரஸ் பொள்ளாச்சி ரேபிஸ்ட்னு ட்வீட் பண்ணியிருக்காரு. ரிலிக் ரைட்டர் விவேக், அந்த சம்பவத்தில் இருந்த பெண்களோட மனவலியை நினச்சி பார்க்கவே நடுங்குது. என்ன பிறவியா இருப்பானுங்க இவனுங்க செத்து அந்த சாம்பல் இங்கே இருந்தால் கூட நமக்கு தான் அசிங்கம். நம்ம இயலாமையை நினைச்சா அவமானமாக இருக்கு. பொள்ளாச்சி ரேபிஸ்ட்னு ட்வீட் பண்ணியிருக்காரு. ஆக்டர் ஹரிஷ் கல்யாண், punish the rapist. பொள்ளாச்சி sexual abuse. This cannot keep happening again and again. brutal punishment ட்வீட் பண்ணியிருக்காரு. டைரக்டர் C.S. அமுதன், that voice just keep echoing in the ear. You sometimes think evil is just a concept and men are creatures of circumstance and then something like this happens. arrest பொள்ளாச்சி rapist ட்வீட் பண்ணியிருக்காரு. ஆக்ட்ரஸ் நந்திதா ஸ்வேதா, what the hell is happening in our society? Shame on these people. பொள்ளாச்சி rapist ட்வீட் பண்ணியிருக்காங்க. மியூசிக் டைரக்டர் அண்ட் ஆக்டர் G.V. பிரகாஷ், I strongly condemn these monsters. மிருகங்களிலும் கேவலமான இந்த 4 பேரும் பெண்களை சித்திரவதை செய்து பாலியல் கொடுமைப்படுத்திய வீடியோ பார்த்து நெஞ்சம் பதைக்கிறது. இவர்களை பொதுவெளியில் நடமாட விடுவது சமூகத்திற்கு பேராபத்து. அரஸ் பொள்ளாச்சி ரேபிஸ்ட், அரஸ் பொள்ளாச்சி ரேபிஸ்ட்னு 2 தடவை ஹேஷ்டாக் கிரியேட் பண்ணி ட்வீட் பண்ணியிருக்காரு. டைரக்டர் கௌரவ், பொள்ளாச்சி செக்ஷுவல் அபியூஸ். தீஸ் அனிமல்ஸ் ஆர் அன்ஃபிட் டு லிவ் இன் த வேர்ல்ட். ரைட் டைம் டு டேக் சீரியஸ் ஆக்ஷன். ஹோப் ஜுடிஷியல் சிஸ்டம் இஸ் ஸ்டில் அவேக்னு ட்வீட் பண்ணியிருக்காரு. மியூசிக் டைரக்டர் டிமான், punish the rapist. பொள்ளாச்சி ரேபிஸ்ட். Feel ashamed of the scenario we live in, a place where feminism not safeguarded. Anywhere, anybody who thinks that you can easily get over a girl. The so-called male chauvinism should realize that they are from a mother's womb.
நீட் ஜஸ்டிஸ் அப்படின்னு சொல்லிட்டு ட்வீட் பண்ணியிருக்காரு. ஆக்டர் சதீஷ் ஹேஷ்டாக் பொள்ளாச்சி ரேபிஸ்ட் இவர்கள் கொடூரமாக தண்டிக்கப்பட வேண்டும், சட்டமோ கடவுளோ தன் கடமையை தவறாமல் செய்யட்டும்னு ட்வீட் பண்ணியிருக்காரு. டைரக்டர் அருண்ராஜா காமராஜா மாதர் தன்மை வதை தெரிந்த மாண்புமிகு மாக்களை எதிர்க்கட்டும் நீதியின் கண்கள் ஹேஷ்டாக் ஜஸ்டிஸ் ஃபார் பொள்ளாச்சி விக்டிம்ஸ்னு ட்வீட் பண்ணியிருக்காரு. டைரக்டர் சக்தி சௌந்தரராஜன் ஹேஷ்டாக் பனிஷ் த ரேபிஸ்ட்னு ட்வீட் பண்ணியிருக்காரு. டைரக்டர் அண்ட் ஆக்டர் ஆர் பார்த்திபன் பொள்ளாச்சி சம்பவம் கதிகலங்க செய்தது. இவ்வன்முறை வருடம் ஒரு முறை வந்து போய் மாதம் ஒரு முறையும் வாரம் ஒரு முறையுமாய் வருது. நீதிமன்றத்தின் கடுமையாக்கப்பட்ட தண்டனைகளால் மட்டுமே கட்டுப்படுத்தப்படும்னு ட்வீட் பண்ணியிருக்காரு. ஆக்டர் அண்ட் டைரக்டர் சசிகுமார் சமூக வலைதளங்களை பயன்படுத்தி பெண்களை கொடூரமாக நாசம் செய்திருப்பது குலை நடுங்க வைக்கிறது. உடனடியாக இந்த கொடூரர்களை தண்டிக்க வேண்டும். பாதிக்கப்பட்ட பெண்களின் எதிர்காலம் காப்பாற்றப்பட வேண்டும். ஹேஷ்டாக் அரஸ்ட் பொள்ளாச்சி ரேபிஸ்ட் ட்வீட் பண்ணியிருக்காரு. ஆக்டர் வைபோ தன்னுடைய ட்விட்டர் பக்கத்தில் ஃபீலிங் கம்ப்ளீட்லி ஹார்ட் broken and disturbed after reading about the hashtag Pollachi rapist and their years of abuse. More than angry, my heart goes out to the women and their families. May God give you the strength to overcome any obstacles. Hashtag justice for Pollachi, hashtag justice for women tweet பண்ணியிருக்காரு. Actress வரலட்சுமி சரத்குமார், are you kidding me? Time and time again the same bloody crime and we celebrate Women's Day. This is what women mean to this society. Hashtag Pollachi rapist, you should be skinned to death. Is this the kind of world we live in? Hashtag death penalty for rape. It is the only way அப்படின்னு சொல்லிட்டு ட்வீட் பண்ணியிருக்காங்க. ஆக்ட்ரஸ் ஐஸ்வர்யா ராஜேஷ் ஹேஷ்டாக் அரஸ்ட் பொள்ளாச்சி ரேபிஸ்ட். ஸோ should we still keep quiet or who is answerable now question mark எழுப்பி ஒரு பேப்பர் ஆர்டிக்கலை போஸ்ட் பண்ணியிருக்காங்க.